அதாவது நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடினா அனௌன்ஸ் பண்ணலாம், சட்டம் கிடையாது. ஆனால் அப்படி அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்கள் குறித்த தேதியில் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை வந்துருச்சே, நீங்கள் எப்படி ரிலீஸ் டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ரிலீஸ் பண்ண முடியல இல்லை இப்போ 9ஆம் தேதி. இல்லை, எனக்கு இன்னும் டவுட் சார். சென்சார் போர்டில் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சென்சார் போர்டு வந்து பார்த்துட்டு ரிவைஸ் கமிட்டி வந்து சென்சார் வந்து இதுக்கு நாங்கள் வந்து யூஏ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாய் வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு கைக்கு வரணும் இல்லையா? அதாவது தயாரிப்பு நிறுவனத்து கைக்கு வந்ததுக்கு பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வரணும். ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வரணும். இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை வந்து டிலே பண்ணுவாங்களா? நான் கேட்குறது என்னென்னா, சொல்லிட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க, தீர்ப்பு வந்துருச்சு, இதான் வந்து கொடுக்க போகிறோன்னு. ஆனால் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் நாளைக்கு அனுப்புகிறோம், இன்றைக்கி அனுப்புகிறோம், அந்த மாதிரி தான் உண்டா? அதாவது இங்கே அது சார், அதாவது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். ஒரு படம்னும் போது அவங்களுக்கு பலதரப்பட்ட ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், இதுதான் உண்மை. ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டை கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு மெம்பரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, முன்னாடியே சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மெம்பரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம்.